சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய ஆசைகள் உள்ளது. நல்லபடியாக இருக்க வேண்டும், எல்லாமே சரியாக வேண்டும், எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் சாயி பொறுப்பு என்று எப்பொழுதுமே சொல்வாய். உன்னுடைய ஆசைகளுக்கு என்னை பொறுப்பாக வைத்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ உன்னுடைய வேலையை செய்து கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நேரமும் கவலை வரும் பொழுதெல்லாம் என்னை பார்த்து, என்னுடைய படத்தை பார்த்துதான் அழுவாய். இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நம்பிக்கையோடும் இவ்வளவு என் மீது வைத்திருக்க தைரியத்தோடும் நீ இருக்கும் பொழுது எப்படியம்மா நான் உன்னை கைவிடுவேன்? நிறைய நேரம் நான் நிறைய விஷயங்களை யோசித்து கொண்டே இருக்கிறேன். என்ன விஷயம் என்றால், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தான். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் நிலையாகவில்லையே என்று. அந்த ஒரு விஷயமானது எப்படி நிலையாகும்? யார் நிலையாக்குவா? என்ன விஷயங்கள் நடக்கும்? என்னென்ன விஷயங்கள் சாய் நமக்காக செய்வார் என்று எப்பொழுதுமே நீ உன்னுடைய மனதுக்குள் கேட்டுக்கொண்டே இருப்பாய். அதற்கான வேலைகள் அனைத்தும் போய்கொண்டுதான் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் உடனடியாக செய்துவிட்டால் அதற்கு என்ன இருக்கிறது சொல் பார்க்கலாம். ஒரு பொருள் உனக்கு சுலபமாக கிடைத்துவிட்டால் அதனுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியாது. அதுவே அது கம்மியாக ரொம்ப ரொம்ப நேரம் கழித்து கிடைத்தால் அதனுடைய வலியும் வேதனைகளும் உனக்கு புரியும். அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்வாய். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவ்வளவு சுலபமாக கிடைத்தது இல்லை. ஆனாலும் என்னுடைய மனதில் இருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உன்னுடைய ஆசைகள் எதுவும் உடனடியாக கிடைத்தது இல்லை. என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு நிலையிலும் நீ இருந்திருக்கிறாய். ஆனால் இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. சிறு வயதில் எதுவுமே தெரியாமல் நீ இருந்து விட்டாய், சரியா? ஆனால் இனி வரும் நாட்கள் முழுவதும் எல்லாமே உனக்கு அற்புதமாக உடனுக்குடனே கிடைக்கும்படி செய்வேன். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாய், எல்லாவற்றுக்கும் அனுபவத்தை தெரிந்து கொண்டாய். என்ன விஷயம் செய்தால் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு காலகட்டமும் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்பொழுது எல்லாம் பார்த்து பார்த்துதான் செய்கிறாய். எனக்கு எல்லாமே புரியும். நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு இனி வரும் நாட்கள் கிடைத்திடும். ஏதேதோ பிரச்சனைகள், ஏதேதோ கனவுகள், 1000 விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது. அந்த 1000 விஷயத்திற்கும் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து பயம் இருக்கிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக தீர்வினையை நான் கொண்டு வருவேன். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கை சரியில்லை என்று நினைத்து அவரவர்களுக்கு வாய்க்கு வந்தது போல எத்தனையோ விஷயங்களை சொல்லி உன்னுடைய மனதை நாளுக்கு நாள் வலிகளை கூட்டிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நீ வலிக்கிறது என்று கத்துவது உன்னை பேசுகிறார்கள் பார், அவர்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அந்த வழிகளை நான் நிச்சயமாகவே சரி செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்று மட்டுமல்ல என்றும் ஞாபகம் வைத்துக்கொள். என்னவென்றால், ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எவ்வளவோ பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எவ்வளவோ விஷயங்கள் தொந்தரவு செய்யலாம். ஆனால் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவுகளை சொல்கிறேன். நிறைய பிரச்சனைகளை உனக்கு காலம் உருவாக்கி தரலாம். ஆனால் அந்த காலத்தையே நான் மாற்றுவேன். நிச்சயமாகவே தங்கமே, உனக்கு ஒரே ஒரு விஷயம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கவலைகள் வந்தாலும் எதுவும் நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றுக்கும் இந்த சாயோ விடுதலை கொடுப்பேன். இந்த நிமிஷமே, இந்த பொழுதே கவலை என்ற ஒன்றை விட்டுவிட்டு சந்தோஷம் என்ற ஒன்றுக்குள் அடியெடுத்து வை. நாளுக்கு நாள் இன்பங்கள் வரும். துன்பங்கள் உன்னை விட்டு விலகி இன்பம் என்ற ஒன்று வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைத்திடும். பல மாற்றங்கள், பல அற்புதங்கள், எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் அற்புதமாகவே கிடைக்கும். எந்த ஒரு நிமிஷமும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காது. எதுவும் இப்பொழுது எல்லாம் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் மாறும் என்று யார் சொன்னது? முதலில் அதை சொல் பார்க்கலாம். கவலையை தூக்கி ஓரமாக போடுங்கள். எல்லாவற்றுக்கும்
ஒரு நல்ல ஒரு வழியை நான் காமிப்பேன். எந்த ஒரு தைரியத்தில் நீ இருக்கிறாய், எல்லாவற்றுக்கும் சாய் இருக்கிறார். சாய் நல்ல ஒரு வழியை காட்டுவார். நல்ல ஒரு விஷயம் நிச்சயமாக சாய் நமக்காகவே எல்லாவற்றையும் செய்வார் என்று எவ்வளவு பொறுமையோடு இருந்தாய், அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே கிடைக்கும் வகையில் பொறுமையாக ஒவ்வொன்றையும் செய்து உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வருவேன். உன்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு அளவில் கசப்பான விஷயங்கள், அதாவது எல்லாமே இருக்கிறது கசப்பான விஷயங்கள். அந்த கசப்பான விஷயங்கள் அனைத்தையும் நீக்கி சந்தோஷமாகவே உனக்கு எல்லாவற்றையுமே நான் தருவேன். உனக்கான தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகும். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு காலமும் இன்பமான காலங்களாகவே அமைது தரப்படும் என்று நீ மனதார நம்பு. உன்னுடைய தேவைக்கு உனக்கு என்ன வேண்டுமோ அது எனக்கு தெரியும். நீ சொல்லிதான் தெரிய வேண்டும் என்று அவசியம் ஒருபொழுதும் இல்லை. எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு என்னென்னலாம் கொண்டு வர வேண்டும், என்ன விஷயங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும், நான் எந்த விஷயத்தை எல்லாம் கொடுத்தால் என்னுடைய பிள்ளைகள் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று தெரியும். நீ ஆசைப்படுவதை விட உன்னுடைய வாழ்க்கையில் நான் முடிவெடுத்து அதை உனக்கு தந்தால் நீ இன்னுமே சந்தோஷமாக இருப்பாய். நாளுக்கு நாள் இன்பங்கள் வரும். ஒரு பொழுதும் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகள் என்ற ஒன்றுக்கு ஒரு பொழுதும் நான் இடத்தை கொடுக்கவே மாட்டேன். உனக்கு ஆறுதலுக்காக ஏதேதோ விஷயங்களை சொல்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். எதுவுமே நான் இங்கு ஆறுதலுக்காக பேசுபவன் அல்ல. எல்லா விஷயத்தையும் தெரிந்து புரிந்து என்னுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தால் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள், எந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்தால் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று தெரிந்துதான் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் காலடி எடுத்து வைக்கிறேன். உன்னை விட நான் அதிகமாகவே சுதாரிப்பான ஒரு தெய்வம்தான், சுதாரிப்பான ஒரு அப்பா தான் நான். சிலருடைய வாழ்க்கையை பார்த்து இவர்களுக்கெல்லாம் மட்டும் எப்படி உடனுக்கு உடனேயே வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, எல்லாவற்றுக்கும் தெய்வம் எப்படி இவர்களுக்கு மட்டும் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கிறார் என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாம் போகி உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ கேட்டது எல்லாமே கிடைக்கிற மாதிரி அற்புதங்களோ கிடைக்கும். நீ என்னிடம் வந்து சொல்வார், எல்லோருடைய வாழ்க்கையும் பார்த்து நான் ஆசைப்பட்டு இருக்கிறேன் சாயி, ஆனால் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது எனக்கு இன்னுமே ஆசையா, என்னை காப்பாற்றுங்கள், எல்லாமே எனக்கு நல்லது நடக்க வேண்டும், எல்லா விஷயம் செய்ய வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. ஏன் சாயி இன்னுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தடுத்து தடுத்து நிறுத்துகிறீர்கள்? நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஒரு நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளும் நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். என்னை எப்பொழுது காப்பாற்றுவீர்கள், எப்பொழுது நல்வழி நடத்துவீர்கள் என்று எப்பொழுதுமே என்னிடம் நீ கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் ஒரு அற்புதத்தை செய்வேன். கூடிய விரைவில் நீ எதையெல்லாம் கேட்கிறாயோ அது அனைத்திலும் ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன். நீ எதை வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நீ யோசிப்பதற்கு ஒன்றுமே அல்ல. இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ என்று ஏதேதோ விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்வதற்கு அவசியமல்ல. ஏனென்றால் உனக்காக செய்வதற்கும் உனக்காக ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுப்பதற்கும் இங்கு நான் இருக்கிறேன். எந்த ஒரு நிலையிலும் நமக்காக தெய்வம் ஒரு விஷயத்தை செய்யாதோ என்று நினைக்க வேண்டாம். எல்லாம் நீ என்னத்தான் உனக்கு தேவையோ அது பொறுமையோடு நிதானத்தோடு அமைதியாக கேட்டால் கிடைக்கும். அதனால்தான் சொல்வேன், நம்பிக்கை பொறுமை இது இரண்டுமே இருக்கட்டும். எல்லா நேரமுமே உனக்கான தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை என்னிடம் நீ கேட்கிறாய், அது உனக்கு கிடைத்துவிட்டது என்றால் அடுத்தது உனக்கு ஒன்று தேவைப்படும். அது வரிசையாக ஏதோ ஒரு விஷயங்கள் ஆனது தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கும். அதனால்தான் பொறுமையாக இரு, எல்லாமே நல்லது நடக்கும் என்று ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தைரியமாக இருங்கள், அதுதான் வாழ்க்கை மிக மிக சிறந்ததாக இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்சி, எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு வாழ்க்கையை சிதற விடாதீர்கள். நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், எவ்வளவு விஷயங்கள் உன்னை தேடி வருகிறது என்று. உன்னுடைய மன உளைச்சல்கள் ஆனது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் வேண்டாம். தெய்வத்தை நம்பி வந்த உங்களுக்கு இனி எல்லாமே
சுபமானதே. ஓம் சாய்ராம்.